பாப்பு ஃபேமிலி யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பாப்புனா யார், பாப்போட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் என்னுடைய குழந்தையாக இருக்கும் போது இருந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 8th படிக்கும் போது, இது 12th படிக்கும் போது. பாப்புன்றவங்க 1989 வருஷத்தில் அம்மனம்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என் கூட எங்கள் அண்ணன், என் தம்பி, இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சரிதா அவங்க பேர். இது வரைக்கும் நாங்கள் காண்டாக்டில் தான் இருக்கிறோம். எனக்கு டியர் ஃப்ரெண்டுன்னு அவங்க மட்டும்தான். இது நானும் எங்கள் அண்ணனும். நான் டான்ஸ் ஆடினேன், அவன் கூத்து அப்படின்னு ஒரு இதுவும் நடித்தான். இது என்னுடைய ஃபங்க்ஷனில் ஐயா ப்ரேயர் பண்ணும் போது. அதுக்கப்புறம் இது தாய் மாமா அவங்க வீட்டிலேருந்து சீர்லாம் செஞ்சு உட்கார வைப்பாங்கல்ல, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதான் எங்களுடைய மாமா, அது என்னோடய அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பேர் இன்பதயாளன், எங்கள் அம்மா பேர் புவனேஸ்வரி. இது என் அண்ணன் பிரவீன்ராஜ், என் தம்பி ஆபிரகாம். எனக்கு ஃபேமிலி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். எனக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, எல்லா குடும்பமே நான் ரொம்ப நேசிப்பேன். இது ஃபங்க்ஷனில் எங்கள் அத்தைங்களாம் எனக்கு காசு மாலை போட்டாங்க. அது எல்லாம் 5 rupees. இதெல்லாம் குட்டி வயசாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபங்க்ஷன் டைமில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் பொண்ணை பார்க்கும் போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த ஃபோட்டோ. இதுக்கப்புறம் இவங்க தான் என்னுடைய அத்தை. இப்போ எனக்கு மாமியாராக இருக்கிறாங்க. நான் எங்கள் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அத்தை, அவங்க கடைசி அத்தை ரோஸ்மேரி அவங்க பேர். அவங்களும் என்ன மாதிரியே இருப்பாங்க. சரி, நான் தான் அவங்கள மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் இவங்க எங்கள் பெரிய அத்தை குமாரி, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 3 அத்தைங்களுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப பிடிக்கும். இது என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த ஃபோட்டோ. நிச்சயதார்த்தத்தில் இது என்னுடைய வீட்டுக்காரு. நாங்கள் இது ரிங் மாற்றிக்கினது அதெல்லாம் அந்த ஃபோட்டோ நிச்சயதார்த்தோட ஃபோட்டோ. அப்போ என்னோடய ஃபேஸ் இப்போ இருக்கிறத பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இது யாரோ மாதிரி இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எனக்கு 20 வயசுலலாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இவங்க தான் என்னுடைய பாட்டி பாக்கியம்மாள். அவங்கள மாதிரி இது வரைக்கும் என்னை யாருமே உலகத்தில் நேசித்ததே கிடையாது. இந்த கார் எங்கள் அப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு கொடுத்தது. எல்லாரோடைய கல்யாணத்துக்கும் அக்கா மாமா தான் உட்காருவாங்க. ஆனால் என்னுடைய கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன், எங்கள் பெரிய மாமா, அவங்க ஒய்ஃப் எங்கள் அக்கா கெட்சியால் அவங்க தான் உட்காந்தாங்க. இது தாலி கட்டும்பொழுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோ. இதுவும் எனக்கு கல்யாண மேக்கப்பில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருப்பேன். அப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் எங்கள் மாமா, இவங்க எங்கள் அக்கா. இது கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ. எங்கள் அப்பா எனக்கு நல்லா கிராண்டாக கார்லாம் வாங்கி கொடுத்து நிறைய ஜுவல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. இவங்க கல்யாணத்தில் எடுத்தோம் இந்த ஃபோட்டோ. இது பாஸ்டர்ஸ்லாம் ப்ளஸ் பண்ணும் போது ப்ளஸ்ஸிங். அதுக்கப்புறம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் நான். அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கினதுனால இந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. ஒரு கன்சீவாக இருக்கிற மாதிரிலாம் நம்மளே நினச்சா கூட இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாது. இது கடவுள் நினச்சா மட்டும்தான் முடியும். இதே 5 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த நாள் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் கூட எனக்கு ரொம்ப சீக்கிரமாக 4.5 வருஷத்தில் பிளஸ்ஸி பிறந்துட்டா. அம்மாவாக இல்லாமல் இருந்த நான் அழகாக அவள் அம்மானு கூப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே என்னுடைய பெரிய பொண்ணு. பிளஸ்ஸி மேக்தலின் அவள் பேர். அவளும் சின்ன வயசில் சைனா குட்டி மாதிரி இருப்பாள், ரொம்ப அழகாக இருப்பாள். பிளஸ்ஸி மேக்தலின் அவங்க பேர். அவங்களுடைய பர்த்டேயில் எடுத்த ஃபோட்டோ இது. அவள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிருக்காது. இது சாமு, இது ஏஞ்சல், எங்கள் பெரிய மாமா பசங்க. அவங்க 3 பேருமே எப்போவுமே ஒற்றுமையாக இருப்பாங்க. இது எங்கள் அம்மா புவனேஸ்வரி அவங்க. இது எங்கள் அக்கா ஃபேமிலி, எங்கள் மாமா ஏஞ்சல், சாமு. இது பிளஸ்ஸி ரொம்ப அழகாக இருப்பாள், ரொம்ப வாழு பண்ணுவாள். ஏஞ்சலும் அதே மாதிரி தான். எங்கள் வீட்டில் பெரிய பொண்ணு அவள் தான். மல்டி டேலண்ட் பர்சன் அவள். இப்போ எடிட் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, அவள் தான். இது ஷேரன். 4 வருஷம் கழித்து மறுபடியும் ஷேரன் பிறந்தா. ஷேரன் பிறந்தப்பெல்லாம் பையன் இல்லையே, பொண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பாலாம் ஹாஸ்பிட்டலே அழுதுட்டாங்க. ஆனாலும் ஷேரனை பார்க்கும்போது அப்படியே அவங்க அப்பா, என்னுடைய வீட்டுக்காரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்க 2 பேருமே அப்பா பசங்க தான். எங்கள் வீட்டுக்காரர் இந்த கொரோனா டைமில் தான் சமைப்பார்னு எனக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிது, ஜாலியாக இருக்கும். அது அவரோட பர்த்டே அப்போது கேக் ஊட்டினது. இது கிறிஸ்மஸ் அப்போது நாங்கள் மெரினா மால் போனது. இது கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனு. நிறைய எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிளஸ்ஸிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ தான் ஒரு நினைவாக இருக்கும். இது சதனில் எடுத்த ஃபோட்டோ. இது எங்கள் அத்தையோட பர்த்டேக்கு 2 பையன் தான் எங்கள் அத்தைக்கு அப்போ எடுத்தது. இது பிளஸ்ஸி குட்டி பேபியாக இருக்கும் போது எடுத்தது. இது நாங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணி வெளியெல்லாம் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக பக்கத்தில் உள்ள ஏரியா, பார்க்கு அது மாதிரி போனாலே அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். எனக்கு லாங் ட்ராவல் ஒத்துக்காது. நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா வீடு தாம்பரம், செங்கல்பட்டை தாண்டி எங்கேயுமே போனதில்லை. இது எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ். இது ஷேரன் கொஞ்சம் வளர்ந்து இப்போலாம் அது ஃபேமிலி ஃபோட்டோ சர்ச்சில் எடுத்தோம். ஷேரனுடைய பர்த்டே.
இது வந்து சும்மா வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. இது கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சு கிளம்பிட்டு அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர், எங்கள் வீட்டுக்கார பசங்க. இது எங்கள் மாமா வந்து எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டேக்கு ப்ளஸ் பண்ணப்போ. இது என்னுடைய அண்ணிங்க, தம்பி ஒய்ஃபு அண்ணன் ஒய்ஃபு. இது ஒரு ஃபங்க்ஷனில், விபிஎஸ் ஃபங்க்ஷனில் நான் ஸ்பீச் கொடுத்தப்ப. இது வந்து வீட்டில் ஷேரன் அப்பா கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க 2 பேருமே. ஆனால் என் சின்ன பொண்ணை பார்க்கும்போது அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவருடைய கேரக்டர்லேருந்து அவருடைய எல்லாமே அப்படி இருக்கும். இது வீட்டில் நாங்கள் வந்து 2 பேரையும் தூக்கி வச்சுன்னு எடுத்தப்போ. இது கார், புதுசாக கார் வாங்கினப்போ எடுத்தது. இது பழைய கார் நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது கார் வாங்கினோம். இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு பெனிட்டா. இது ஷேரன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வேனுக்காக வெயிட் பண்ணியிருந்தப்போ. இது நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஒரு சாரோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு போனப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஃப்ரைடே ஆனால் கலர் ட்ரெஸ் அவங்களுக்கு அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது ஷேரன் குட்டி பாப்பாவாக இருக்கும் போது எடுத்தது. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாரு. இது எங்கள் வீடு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே அரிசி பிஸ்னஸ் பண்ணின்னு இருந்தேன். ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் 200 தான் கிடைக்கும். செகண்ட் ஃபெமி நாப்கின்னு, அதுக்கப்புறம் பாட்டில் சேல்ஸ் பண்ணின்னு இருந்தேன். எனக்கு அதாவது இது வந்து பிளஸ்ஸியோட ஸ்கூலு, கிரைஸ்ட்வுட்டில் அவள் படிக்கிறா பொன்மாரில். அந்த இது ஷேரன் எஸ்எஃப்எஸில் வந்து இங்கே கேளம்பாத்தில் படித்தாங்க. அப்போது இதான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. நிறைய யோசித்து அதுக்கப்புறமா தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மூட்டை 25 கிலோ ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு வீடாக எடுத்துன்னு போய் போடணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நான் அதை ரொம்ப பிடிச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வெயிட்லாம் தூக்கணும் வேணாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபெமி நாப்கின், ஏன்னா அது பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் அது பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம், ரொம்ப நேச்சுரலாக பண்ணது நல்லது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டு அது நான் வாங்கி அதுவும் வீடாக தான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அதை பண்ணின்னு இருந்தேன். மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு வீணாக கீழே போடுற பாட்டிலை எடுத்துன்னு வந்து அதை கழுவி அதை க்ளீன் பண்ணி, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது ஆனாலும் அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வந்து அழகாக நீங்கள் லைட்டை பார்த்துருப்பீங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது எல்லாத்துமே நான் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஃப்ரீயாக எனக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எனக்கு பண்ண ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் யோசித்து இது வந்து நான் பார்க்காத யூடியூப் சேனல் கிடையாது, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளும் கிடையாது. ஏன்னா எனக்கு அவங்களோட கஷ்டத்தில் நான் புரிஞ்சுக்கினேன். ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், நிறைய யோசிக்கணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் இது நான் யோசித்து முடிவு பண்ணேன். ஏன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் எனக்கு நிறைய வந்து ஆசைலாம் இருக்குது. இது மூலிமா கண்டிப்பாக நிறைவேறும். இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, இனிமேல் என் ஃபேமிலி கிடையாது, நம்ம ஃபேமிலி, பாப்பு ஃபேமிலியில் நீங்களும் என்ன உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தியாக ஏற்றுக்கினா மட்டும்தான் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.